காலத்தில் ஒவ்வொன்றையோ நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையோ நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலையை தெரிஞ்சதாக நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம், நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரையும் தெரிவிக்கிறோம். வசனத்தை பார்க்க போறீங்களா? ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா, நீ ஆசீர்வதிக்கிற தேவன், நீங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கிற தேவன். ஐயா, எங்களை ஆசீர்வதிங்க, மறைத்து வழிபடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கிற வசனம் பேதுருல இருந்து பார்க்க போற 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமா சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்க பேதுரு விதமா சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். யார் யாரை விசாரிப்பா? வசதி இருந்தா விசாரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா? பாசமுள்ள தகப்பனும் தகப்பன் பிள்ளைகளை விசாரிப்பாங்க. சாப்பிட்டாச்சா, ஸ்கூலுக்கு போனா படிச்சாச்சா, நேசிக்கிறவங்க பார்த்து விசாரிப்பாங்க. ஆனா இங்க பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மனிதர்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா தேசத்தை விசாரிக்கிற தேவன். தேசத்துக்கு என்ன தேவை அதெல்லாம் கொடுப்பேன். அங்க இருக்க ஜனங்கள் உண்மையா இருந்தாங்க அப்படின்னா தேசத்தை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இங்க பேதுரு சொல்றார், நம்ம தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவன். சும்மா அப்படி இருக்கிற தேவன் அல்ல, நம்மளை விசாரிக்கிற தேவன். நம்மளுக்கு என்ன வேணும்? சங்கீதக்காரர் விதமா சொல்றார், என் நாவின் சொல் பிரவாக பண்ணுமே தேவரீர் சகலத்தை அறிந்திருக்கிறேன். பேதுரு சொன்னார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா. பேதுரு பார்த்து சொன்னா, ஆடுகளை மேய்ப்பாயா, என்னை நேசிக்கிறாயா? நான் உங்களை நேசிக்கிறதையும் நான் என்ன நினைக்கிறோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச தேவன் மனிதனை விசாரிக்கிறார். அதான் பேதுரு சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியா. யாருக்கு எல்லாத்துக்கும் கவலை இருக்காது. வசதி உள்ளவங்க, நல்ல வேலை இருக்கிறவங்க அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனாலும் தேவ பிள்ளைகள், தேவ வழியில நடக்கிறவங்க, தேவ பைபிள் சொல்லுது, அன்றியும் தேவனுக்கு பிரியமா நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுவோம். அப்படி நினைச்சாலே கஷ்டப்படுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு தேவ மனிதர்கள் அவருக்கு பிரியமா நடக்கும்போது நம்ம கஷ்டம் வரும். அவ அந்த கஷ்டத்தை மாற்றுகிறதுக்கு பேதுரு சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறார். கஷ்டம் தான், கவலை இருக்கும். உண்மை கிறிஸ்தவன். பைபிள்ல லாசரும் ஒரு மனிதன் உண்மையா இருந்தாரு. ஆனா என்னவோ அவர் ஆண்டோட என்ன கேட்டாரோ என்னமோ தெரியல. ஆனா மறிக்க தாண்டி அவர் கஷ்டப்பட்டே இறந்துட்டாங்க. ஆனா இறந்த பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க பைபிள்ல பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டு வச்சிருக்கிறாங்க. அதனால தேவன் விசாரிக்க தேவனா இருக்கிறார். எல்லாரையும் ஆண்டு விசாரிக்க தேவன் அல்ல. துன்மார்க்கரை சன்மார்க்கரை நியாயந்திருக்கிறார்கள். கொடுமை நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. கொடுமை. சின்ன பிள்ளைங்க கூட பார்க்க மாட்டேங்காங்க, பெண் பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்காங்க. இரக்கம் இல்லாம இருக்கிறாங்க. இரக்கம் இல்லாம இருக்கிறவங்கள ஆண்டவர் விசாரிக்கிற மாட்டாங்க. பைபிள் நிறைய பேர் இரக்கம் இல்லாம இருந்தாங்க, அவங்கள ஆண்டவர் விசாரிக்கல. யார தேவன் விசாரிப்பார்? அதே ஒண்ணு பேதுரு நம்ம 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஆகையால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கு அடங்கி இருங்க. யார் அவருடைய கரத்துக்கு அடங்கி இருப்பாங்களோ அவங்களை விசாரிக்கிற தேவன். வசனத்துக்கு அடங்கி இருக்காங்களோ அவங்களை விசாரிக்கிற தேவன். பலத்த கரத்துக்குள்ள ஏற்ற காலத்துல தேவன் என்னை உயர்த்துவார்னு சொல்லி யாரெல்லாம் பொறுமையா இருக்காங்களோ அவங்களை தேவன் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அருமையான தேவன் நம்மளை விசாரிப்பார். என்ன வேணும் உனக்கு? சில இடத்துல ஊருக்கு போனோம் அப்படின்னு சில ரொம்ப விசாரிப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக. சில சொந்தக்காரங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா நம்ம தேவன் அதோட அன்புள்ள தேவன். ஏன்னா நம்ம தாழ்ந்தாலும் நம்ம மேல அன்பா இருப்பாங்க, நம்ம உயரத்துக்கு போனாலும் நம்மள அன்பா இருப்பாங்க. பைபிள் சொல்லுது, சங்கீதக்காரர் சொல்றார், தாழ்வில் நடத்தியவர் துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தாழ்வில நம்ம விசாரிக்கிற தேவன்.
நம்ம கஷ்டத்துல நம்மளுக்கு கை கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. அதான் பவுல் சொல்றார், பேதுரு சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியா அவங்க கருத்துக்கு நீங்க அடங்கி இருப்பீங்களா, உங்களை தேவன் விசாரிப்பார். அதே இது நம்ம இன்னும் தேவன் யாரை விசாரிப்பார் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களே ஆண்டவர் விசாரிப்பார். தெளிந்த புத்தி எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்றது, அவங்களும் தேவன் விசாரிக்க மாட்டாங்க. 1 பேதுரு 5:8 பார்த்தோம்னா, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்கள் ஆண்டவர் விசாரிப்பார், விழித்திருக்கிறவங்களை எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. பஸ்ல போனா தூக்கம், ட்ரெயின்ல போனா தூக்கம், எங்க காத்திருந்தா தூக்கம், அவங்கள தேவன் விசாரிக்க மாட்டாங்க. விசாரித்த ஆண்டவர் என்ன செய்வான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த வருஷத்தை பார்த்துட்டு திருப்பி ஆண்டவர் ஒரு பெண்மணியை விசாரிக்கிறாங்க, எலியாவே விசாரிக்கிறாங்க. அப்ப நான் பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, தெளிந்த புத்தியுள்ளவர்கள் ஆண்டவர் விசாரிப்பாரு, விழித்திருக்கிறவங்க ஆண்டவர் விசாரிப்பாரு. நம்மளுக்கு ஒரு எதிராளியா இருக்கிறான் பிசாசானவன், கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுட்டு தெரிவிக்கலாம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு உண்மையா தேவனை பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு எதிரி, அது பிசாசு. யாரெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்காமோ அவங்களாம் எதிரியா, அவன் நம்மளை விழுங்கலான்னு இருக்கிறனால நீங்க விழித்திருங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா விழித்திருக்கும் தேவன் நம்மளை விசாரிக்க தேவனா இருக்கிறார். என்ன யாரு ஆண்கள் விசாரிப்பார் அப்படின்னா, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்களை விசாரிப்பார், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களை ஆண்டவர் விசாரிப்பார். அப்போ இப்படிப்பட்ட பாடுகள் நம்ம இப்படிப்பட்ட வருஷத்துல பார்த்துட்டு போகலாம். ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். என்ன காரியமோ அவர் ஆதாமே நீ எங்க இருக்கன்னு கேட்டு வந்தார். என்ன ஆதியாகமத்துல பார்க்கிறோம், பகலில் குளிர்ச்சியான வேலை ஆதாமை தேடி வந்தார் தேவன், தேடி வந்து விசாரிக்கிற தேவன். 38 வருஷம் சுவிசேஷ ஊழியத்துல பார்த்தோம் அப்படின்னா, 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடி போறார். தேடி போய் உனக்கு சுகம் வேணுமான்னு விசாரிக்கிறார். என்ன அன்புள்ள தேவன் நம்ம தேவன். வியாதியஸ்தனை கண்டு யாருக்குங்க பிடிக்கும்? ரொம்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அன்பா இருக்கிறவங்க வியாதிப்பட்டா, ஒரு வீடியோல பார்த்தேன், கணவருக்கு ஸ்ட்ரோக் ஆயிட்டு, அந்த ஸ்ட்ரோக் ஆனா கை காலெல்லாம் ஒண்ணு வேலை செய்யல. அந்த மனைவியை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, என்ன பாசமா இருக்கிறாங்க. அந்த கணவரை கூட ஒட்டி இருந்து அந்த கணவரை கையை காலை தூக்கி அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. என்ன அன்பு! இதோட அதிகமான அன்பு இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லுது பெரியமானவர்களே. ஒரு மனைவி கணவன் என்ன பாசமா இருக்கிறாங்க, அதோட அதிகமான பாசம் இயேசு கிறிஸ்து அந்த பாசத்தின் உச்சக்கட்டத்தில் சொல்வைக்கு போனாங்க. அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, தெளிந்த புத்தி உங்களுக்கு இருக்கா? உங்களை தேவன் விசாரிப்பார். விழித்திருக்கீங்களா? ஏதாவது காரியம் வேணும், சும்மா சும்மா படுத்து இருக்கீங்களா? விழித்திருக்கீங்களா? வேலை செய்யறீங்க. பைபிள்ல பார்க்கிறோம், விழித்திருங்கன்னு சீசரை பார்த்து சொன்னாங்க. ஒரு மணி நேரமா விழித்து ஜெபம் கூட ஆண்டு சொன்னாங்க. அப்படி விழித்திருக்க ஆண்டு விசாரிக்க தேவனா இருக்கிறார். ஒரு தேவன் விசாரித்தார்னா, ஒரு அரசியல்வாதி, ஒரு நல்ல பணக்காரர் விசாரித்தா எல்லாரும் அன்பா இருப்பாங்க. ஓ விசாரிக்கிறாயா, ஏதாவது நன்மை செய்வாங்க போல அப்படின்ட்டு. பணக்காரங்களாம் படைச்ச தேவன் நம்மளை விசாரித்தா நம்மளுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம ஆதியாகம புத்தகத்துல பார்க்கலாம். ஆகாருக்கு ஒரு பெண்மணி தன் நாச்சியார் கஷ்டப்படுத்தின உடனே அந்த அம்மா அவங்களை விட்டு ஓடி போறாங்க. ஓடி போய் ரொம்ப தூரம் போன உடனே யாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது ஆகாரேன்னு ஆண்டு விசாரிக்கிறாங்க. என்னம்மா, என் நாச்சியார் விட்டு நான் ஓடி போறேன் அப்படிங்க. அப்ப இங்க ஆண்டவர் விசாரிக்கிறாரு. அந்த அம்மா பத்தி சொல்லி திரும்பி போவ அடங்கிரு, நான் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாங்க. விசாரிக்கிற தேவன் என்ன சொல்றார்? ஆசீர்வதிப்பார், பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. உங்களே தேவன் விசாரிக்கணுமா? அவர் விசாரித்தார்னா ஆசீர்வாதம் தாங்க. 38 வருஷம் வியாதியஸ்தனை விசாரித்தார். படுக்கை எந்திரிச்சு கொண்டு நடன்னு சொன்னார். அற்புதம் செஞ்சாங்க. உங்களை விசாரிக்கிற தேவன் அற்புதம் செய்வார். 38 வருஷம் வியாதியா இருந்த மனிதனுக்கு அற்புதம் செஞ்சாங்க. ஆகாருக்கு தெளிவு உண்டாகும். நம்ம போமா, நீ இருவ பிள்ளை நான் பெரிய ஜாதியாக்குவேன். நம்ம தேவன் விசாரிக்கிற தேவன். விசாரிச்சு அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு, ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பெரியமானவர்களே, என்ன நீங்க விழித்திருங்க, விழித்திருங்க. தெளிந்த புத்தியுள்ளதா இருங்க. ஏன்னா நமக்கு ஒரு எதிராளியா இருக்கான் ஆண்டு. நமக்கு எப்போ ஒரு நினைவு இருக்கு, நமக்கு ஒரு எதிராளியா இருக்கிறான். அந்த எதிராளி யோபு படாத பாடுபடுத்தினான். ஆண்டவர்கிட்டே பேசினா ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார். ஆனா இருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவர் விசாரிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க. உங்களை யார் விசாரிக்காங்களோ இல்லையோ, வேலை பார்க்குற இடத்துல சொந்தக்காரங்களோ, ஒரு தேவன் இருக்கிறாருங்க. அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வியாதியை மாற்றுவார், படுக்கையை மாற்றுவார், கடன் பிரச்சனையை மாற்றுவார். உங்களுக்கு கற்பத்தின் கனியிலேயே அது தருவார். தெளிந்த புத்தியுள்ள இருங்க. விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணுமா? விசுவாசத்துல உறுதியா இருங்க. 9ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், விசுவாசத்துல உறுதியா இருங்க, உங்களை விசாரிப்பார், அற்புதம் செய்வார். இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். இன்னும் ஆதியாகமத்தில் ஆகார் ஆண்டவர் விசாரித்தார். சுவிசேஷத்தில் 38 வருஷம் வியாதியா உள்ள ஆண்டவர் விசாரித்தார். தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பலத்த காலத்தில் அடங்கியிருங்க. தேவன் உங்களை விசாரிப்பார், ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை துதிக்கிறோம். பேதுரு விதமா எழுதிட்டு போறாங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்க கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. கேட்கும் பிள்ளைகள் கவலை இருந்தா அது உங்க மேல இருக்க திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க விசாரிக்கிற தேவன் ஐயா. கேட்கிற பிள்ளைகளை விசாரிங்க. ஆகார விசாரித்து அவங்க அந்த அம்மா பிள்ளைகளை பெரிய ஜாதி ஆக்குனீங்க ஆண்டவரே. 38 வருஷம் வியாதியசனை விசாரித்தீங்க ஐயா. சொன்னா நான் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் எனக்கு முன்ன போயிருந்தாங்க. என்ன செய்ய படுக்கை எந்திரிச்சு கொண்டு நடந்து சொன்னீங்க. அந்த வியாதியை மாற்றினீங்க ஐயா. அதே மாதிரி கேட்கிற பிள்ளைகளை வியாதி இருந்து அதை மாற்றுங்க ஐயா. அவங்க தெளிந்த புத்தியில இருக்கட்டும், விசுவாசத்துல உறுதியா இருக்கட்டும் ஆண்டவரே. ஐயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. வியாதி வரவே மாற்றுங்க. இப்ப ஏதாவது வியாதியில இருந்தா மாற்றுங்க, வரவே இருந்தா மாற்றுங்க ஐயா. அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.